ஓகே, வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னாக்கா, ஸ்டார் ஃப்ரூட் பழம் பற்றி பேச போகிறோம். சரிங்களா? ஸ்டார் ஃப்ரூட்னால் வந்து என்னென்னாக்கா பழம். சரிங்களா? அது என்ன பண்ணணும், ஸ்டார் ஃப்ரூட்டோட எதனால் அதை பற்றி பேச போகிறோம்னாக்கா, ரொம்ப பேர் தக்காய் கேட்குறீங்க, ஸ்டார் ஃப்ரூட் பழம் சாப்பிட்லாமா, அல்லூரை தாண்டலாமா, அப்புறம் அல்லூரை தாண்டலாமா அதெல்லாம் கேட்குறீங்க, கொடி கம்பியை தாண்டலாமான்னு கேட்குறீங்க. அது ஏற்கனவே நான் பேசி போட்டுட்டேன், ஆனால் ரொம்ப பேருக்கு சேர்ந்துச்சானு தெரியல. ரொம்ப பேர் அதே தான் கேட்குறீங்க. ஸ்டார் ஃப்ரூட் பழம்லாம் சாப்பிட்லாங்க. சரிங்களா? ஸ்டார் ஃப்ரூட் பழம்லாம் ஒன்றுமே பண்ணிட்டாங்களா, நானே தான் சாப்பிட்டேன். ஒரு டப்பா ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்டேன். இவங்களும் டிக்டாக் ஃபுல்லாக வைக்கிறாங்க, வாங்கி சாப்பிட்டேன். கிணறு உள்ளவங்க நல்லா இருக்குது, ஸ்டார் ஃப்ரூட் நல்லா இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட் பழம் வந்து நல்லா சாப்பிட்லாம், ஒன்றுமே பண்ணிட்டாங்களா. சரிங்களா? ஏன்னா தாய்லாண்டில் அப்படி சொல்லியிருப்பாங்க, முன்ன காலத்தில் எல்லாம் சொல்லி சொல்லி அது அப்படியே பழகிடுச்சு. தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்னால் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம், அதனால சொன்னாங்களா என்னன்னு தெரில. மற்றபடி தக்காய்க்கும் அதுக்கும்